அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் வந்து டைமண்ட் கட்டில்னு செஞ்சுருக்கிறேன். இந்த கட்டில் ஹனி மேட்டில் வச்சுருக்குறோம். இந்த ஹனி மேட்டில் வச்சுருக்கோன்னா இது வந்து கால்லாம் பாருங்கள், நல்லா திக்னஸ் கால் போட்டு சொல்லுவாங்க. நான் வந்து இத்தனை இன்ச்சு கால் போடுறேன், அத்தனை இன்ச்சு கால் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அத்தனை இன்ச்சு கால் போனால் நான் ஒன்று விளக்கமாக சொன்னோம்னா நம்ம வீடியோ நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்க மாட்டீங்க. அதனால் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த விஷயத்தை. இது வந்து டைமண்ட் கட்டு. இது ஒரு கட்டிங் டைமண்ட் மாதிரி கட்டிங் பண்ணி கஸ்டமர் டைமண்ட் மாதிரி கட் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக எல்லா கட்டிலுக்கும் நான் லைஃப் கேரண்டி தான் கொடுப்பேன். ஏன் கட்டில் மட்டும் இல்லை, நான் வந்து பெட்டில் வந்து எங்களுக்கு நாங்கள் இன்னும் ஓன் மேனுஃபேக்சரிங் கிடையாது. பெட்லாம் ஒன்லி பார்த்தீங்கன்னா நீல்கமலில் பிராண்டட் பெட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஷோரூம்ன்றது வந்து கொஞ்சம் எந்த எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்கணும், ராயல் லுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டட் செட்டப்லேயே தான் அந்த 10 years வாரண்டி அதை எடுக்கிறதெல்லாம் அந்த 10 years வாரண்டியான பெட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும். நம்ம கட்டில் படுத்திங்கன்னாவே ஒரு கம்ஃபர்ட் வந்துடும், உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும். நீங்கள் அதை வந்து வாங்கி பயனடையும் போது தான் தெரியும். அது மாதிரி எந்த ஒரு இதில் என்னுடைய ஷோரூம்பை பொறுத்தளவில் எந்த ஒரு வார்த்தையும் பொய்யான வாக்குறுதி கொடுக்க மாட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், 10% டிஸ்கவுண்ட்டு, 20%, 30% டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட் எல்லா ஷாப்லேயும் போடுவாங்க. அது எல்லாமே நாங்களாக பார்த்து போடுறது தான் டிஸ்கவுண்ட்டு. 40,000 பொருளை 20,000 கொடுக்குறோன்னா 50% கண்டிப்பாக நம்ம வந்து சொல்கிறதுக்காக தான் வேணாம். ஏன்னா மக்களை கவர் பண்ணுறதுக்காக நானும் அந்த வேலையை செய்யலாம். பட் என்னமோ எனக்கு இந்த 15 வருஷமாக அதில் உடன்பாடே கிடையாது. இந்த டிஸ்கவுண்ட்ன்ற எப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும், எந்த வகையில் கொடுக்கணும், நமக்கு ஒரு போதிய லாபம் கிடைக்கணும், அவ்வளோதான் பிஸ்னஸ். இதில் வந்து நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் 40,000 இதை சொல்லிட்டு உங்களுக்கு 20,000க்கு நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன? அதில் எனக்கு அந்த வார்த்தையில் எப்போவுமே ஒரு பிடிப்பு இருக்காது. அது யதார்த்தத்துக்கு நான் சரியில்லைன்ற ஒரு கொள்கையோடு உள்ளாள். 15 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஒரு நாளும் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டேன். எனக்கு போதிய லாபம் வருதா, ரைட், அந்த பொருள் அனுப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா நான் தான் தயாரிக்கிறேன், நான் வாங்கி விற்றாதான் சிரமப்படும், நான் தான் தயாரிக்கிறேன். அதனால உனக்கு நம்ம டிஸ்கவுண்ட்ன்றதெல்லாம் கிடையாது. அடுத்து வாங்க பார்க்கலாம். இல்லை சிங்கிள் கட்டுனா 4 காலை வச்சு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டுருவாங்க, அதுதான் சிங்கிள் கட்டில். பட் நான் சிங்கிள் கட்டில் கூட ஒரு அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கட்டில் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங்கில் இதுக்கு வந்து சரி யாரெல்லாம் சிங்கிள் கட்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னா சிங்கிளாக இருக்கிறவங்க தானே சிங்கிள் கட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஏஜ்டு பேர்சன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சரி அவங்க கொஞ்சம் நேரம் சாஞ்சு உக்காந்தா அவங்களுக்கு பேக்லையோ அவங்களுக்கு முதுகுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் அந்த ஃப்ரண்ட்டில் குஷன் வச்சுருக்கிறேன். எல்லா பொருளுக்கும் நான் லைஃப் கேரண்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கட்டில் பொறுத்தல உட்டை பொறுத்தல லைஃப் கேரண்டி, அதில் எந்த மாற்றம் கிடையாது. நான் விற்கிறதுக்காக ஒரு ரேட்டு, நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணி இது ப்ராப்ளம் சொல்லும்போது அதை நான் தட்டி கழிக்க மாட்டேன். நான் என்ன சொன்னேன்னா அதுபடி சரியாக நடந்துக்குவேன். அப்படியே நடக்காட்டால் நீங்கள் என் ஷோரூமில் வந்து என்கிட்ட எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். வாங்க, இதெல்லாம் வந்து சிங்கிள் கார்ட்லாம் ஒரு 10,500க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், 10,500க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்